ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்ச நாளாகவே மோர் இன்கம் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணவங்க இப்போ வந்துட்டு ரெஃபரல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இதில் என்ன மிஸ்டேக் ஆகிருக்கும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் பண்ணியிருப்போம். பட் வந்துட்டு ஐடி வந்துட்டு நமக்கு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேன் கார்டு பாஸ்புக்கில் இருக்க நேம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்க. சப்போஸ் 4 பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி அண்ட் அகெயின் வந்துட்டு எஸ் பேங்க் ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பண்ணுறதெல்லாம் மேட்ரு இல்லை. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறப்ப அதோட டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இல்லைன்னா பிடிஎஃப் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். சில பேர் இப்போ வந்துட்டு இதில் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடி அண்ட் வந்துட்டு அப்லோட் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஐடி வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆகிருக்காது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி வந்துட்டு ஆப் அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதில் டெக்னிக்கல் இஷ்யூ நிறையா இருக்குது. ஸோ சர்வர் எரர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1 வீக் போகட்டும். எல்லா இஷ்யூவுமே சால்வ் ஆனதுக்கப்புறம் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் வந்துட்டு ப்ராப்ளமில் மாட்டிக்குவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு ஐடி க்ரியேட் ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு தான் ஸோ தேர்ட் திங்ஸ் என்னென்னா, இதில் வந்துட்டு கூப்பனில் ட்ரை பண்ண சொல்லியிருப்பாங்க. கூப்பன் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த சாய்ஸில் அதில் பண்ணவங்களுக்கு சில பேருக்கு ஆக்டிவேஷன் ஆகிருக்கும், சில பேருக்கு ஆக்டிவேஷன் ஆகிருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் 1 வீக் போகட்டும், அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீக்கில் யாருமே பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க கைஸ் இதை பற்றி. நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்துட்டு சேலரி ரெக்வெஸ்ட்டு நம்ம எப்போவுமே எவ்ரி வீக் கொடுப்போம். பட் இந்த வீக் அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தினால வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு யாருக்கும் சேலரி வந்துட்டு ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியாது. அப்படியே நீங்கள் பண்ணாலும் சேலரி வராது இந்த 1 வீக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் வீக் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் டன் பண்ணி கொடுப்பாங்க. இதில் என்ன இஷ்யூனா, ஜூன் ஜூலை மந்த்துக்கான பெண்டிங் சேலரி வந்துட்டு இன்னும் யாருக்குமே பண்ணலை. ஸோ அதனால தான் கம்பெனி சைட்லேருந்து வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த வீக் விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இந்த வீக்கோடு சேர்த்து இருக்கோ நெக்ஸ்ட் வீக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடேக்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் தான் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூலாம் சின்ன இஷ்யூலாம் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலரி கம்ப்ளைண்ட் எப்போ கொடுக்கணும், சேலரி ரெக்வெஸ்ட் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சேலரி ரெக்வெஸ்ட் எப்போனா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேக்குள்ளே கொடுங்க. இப்போ வந்துட்டு அது கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போது அதுவே வந்துட்டு யாருக்கும் கிரெடிட் ஆகலை, அதை பற்றி எந்த ஒரு மெசேஜ் வரல கம்பெனி சைட்லேருந்து அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு 10 டேஸ், அதாவது மேக்ஸிமம் 1 வீக் to 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சேலரி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். நம்ம ப்ரொஃபைலில் போனீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் சேலரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்த வரைக்கும் நம்ம சேலரி ரெக்வெஸ்ட் எப்படி கொடுக்குறது, சேலரி வரலன்னா சேலரி கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறது, இதை பற்றிலாம் பார்த்தோம். பட் இதிலேருந்து சேலரி ரெக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்கல்ல, ஸோ ஃபஸ்ட் வீக் சேலரி நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கரெக்டாக கொடுக்கணும். என்ன அப்படின்னா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம லாகின் பாஸ்வேர்ட் அண்ட் ஐடி நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா மை ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் நம்பரு, பேன் கார்டு நம்பர் எல்லாமே கரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் சேலரி வரும். அதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸு நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வராது. அகெயின் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 300 ருபீஸ் பெனால்ட்டி போட்டு தான் நம்ம வந்துட்டு பே பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கம்பெனி சைட்லேருந்து கரெக்டாக தான் இது வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேலரியெல்லாம் கரெக்டாக வரும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்துட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு, ஒரு 1 வீக் மேலே ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இது எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு உள்ளே போயிட்டு சேலரி ரெக்வெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் சொன்ன டேயில் மட்டும்தான் அது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ எப்போ அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும்தான், அந்த டேயில் மட்டும்தான் நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். அதர் டேஸில் உங்களால் கொடுக்க முடியாது. தேங்க்யூ கைஸ்.